இன்றைய தியானம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று இம்மானுவேல். கிறிஸ்துமஸ் தினம் மாத்திரம் இந்த இம்மானுவேலை குறித்த பாடல்களை பாடி இம்மானுவேலை நாம் தியானிப்பது நல்லதல்ல. மாறாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில டே டு டே லைஃப் நம்ம இந்த இம்மானுவேலை அறிக்கை செய்து இம்மானுவேலை அழைத்து, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னோடு தங்கி இரும், என்னோடு தங்கி தாபரியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். ஏசாயா 7:14-15 ஆகிய வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே என்று சொல்லி, பிரியமானவர்களே, ஏசாயா 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்தது நிறைவேறினது என்று சொல்லி யோசேப்பினிடத்திலே சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் தோன்றி அவனுக்கு சொன்னதைத்தான் மத்தேயு 1:19 முதல் நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அந்த இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இம்மானுவேல் தங்கி இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி நீங்கள் அநேக செய்திகளை உங்களுடைய போதகர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை தியானித்து அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:11 பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்க தெரியுமா? பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:9 அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்று கூறுகிறார். அவனும் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். பின்பு அவர் போஜனம் பண்ணும்படிக்கு அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் வந்து பந்தி இருந்தார் என்பதை 10 நாம் வாசிக்கிறோம். அதை பரிசேயர்கள் காண்கிறார்கள். என்ன, இந்த இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அமர்ந்து பந்தி இருக்கிறாரே என்று சொல்லித்தான் அந்த பரிசேயர் அவருடைய சீஷர்களிடத்திலே இதை கேட்கிறார்கள். இம்மானுவேல் யாரோடு கூட அமர்ந்து பந்தி இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆயத்துறையில உட்கார்ந்து வரி வசூலிக்கிற மத்தேயுவை தன் பக்கம் அழைத்துக் கொள்ளுகிறார். தனக்கு பின் சென்று வா என்று சொல்கிறார். அவனும் பின் சென்று வருகிறார். இதை கண்ட பரிசேயர் தான் இயேசுவின் சீஷர்களிடத்திலே கேட்கிறார்கள், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று சொல்லி. இம்மானுவேல் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார், பரிசுத்தப்படுத்த வந்தார். லூக்காவின் சுவிசேஷம் 15:1 கூட சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, இம்மானுவேல் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அவருடைய பாவ வாழ்விலிருந்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர்களை மீட்டு கொண்டு ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி சுத்தமாக்கி இம்மானுவேல் அவர்களோடு கூட தங்கி வாழும்படிக்குத்தான் இந்த பூமிக்கு அவர் மனுஷகுமாரனாய் பிறந்தார். பிரியமானவர்களே, இந்த இம்மானுவேல் லூக்காவின் சுவிசேஷம் 7:50 ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து 36 முதல் 50 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அதில் 50 இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொன்னார். பாவத்தினால் அந்த மகள் சமாதானத்தை முழுவதுமாய் இழந்து போயிருந்தாள். பிரியமானவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாய் வந்தவர்
அந்த மகளுடைய பாவ வாழ்விலிருந்து அவளை ரட்சித்து அவள் இழந்து போன சமாதானத்தை அவளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனத்திலே சகேயுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்று வாசிக்கிறோம். அந்த சகேயுவை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். லூக்கா 19:5 இயேசு அவனை பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து சந்தோஷத்தோടെ அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறான். அழைத்து கொண்டு போகும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையில இருந்ததான பாவங்களை, குற்றங்களை அவன் இயேசுவின் இடத்துல 8ஆம் வசனத்திலே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். இயேசு அவனை பார்த்து 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் தினமாகிய இந்த நாளிலே இம்மானுவேல் உங்களோடு தங்கி இருக்கிறவர் எதற்காக பூமிக்கு வந்தார், வந்ததனால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி தியானிக்கிறதான வேளையில ஒரே ஒரு குறிப்பு தான் பிரியமானவர்களே, அவர் பாவிகளை நேசித்து பாவத்திலே வாழ்கிறவர்களை ரட்சித்து அவர்களோடு தங்கி இருக்கும்படிக்கு அவர்களை தம் பக்கமாய் இழுத்துக்கொண்டார். இம்மானுவேலே, எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இம்மானுவேலாகி இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவராய், பாவிகளை ரட்சிக்கிறவராய், பாவிகளை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இந்த பூமிக்கு வந்து அவர்களோடு தங்கியிருந்தீர் என்று சொல்லி தியானித்தோமே. பாவியான ஸ்திரியை ரட்சித்தீரே, சகேயுவை ரட்சித்தீரே, மத்தேயுவை ரட்சித்தீரே. உம்முடைய பிள்ளைகள் யார் யாருக்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இம்மானுவேல் ரட்சித்து சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீ திருப்தியாய் உம்மோடு கூட வாழ வைக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.